ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை ஷார்ட்டாக ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப்பிக்கோட ப்ளஸ் மைனஸ் என்ன, ஃப்யூச்சரில் இதோட டாமினேஷன் எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் ஒரு ப்ரீஃபாக மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம். ஏஐ டெக்னாலஜி பற்றி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இதோட ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிச்சுது, இதோட அப்டேஷன் என்ன, இப்போ இதோட ஸ்டேட்டஸ் என்ன, இன்டெப்த்தாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட் 2 பேக் டு பேக் வருது. அங்கே வந்து நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மேலோட்டமாக இந்த டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஆரம்பத்தில் நம்ம எல்லாருமே நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இயற்கையோட அவங்க இணைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நம்மக்கிட்டேயும் அதை அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காங்க நேச்சரை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அடுத்தது ஒவ்வொரு கட்டமாக வரும்போது கொஞ்சம் யோசிச்சிருக்கோம். சரி, இந்த வேலையை வந்து நான் இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தது தான் இந்த டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி வந்து டெக்னாலஜி மூளை முடுக்கெல்லாம் திரும்புகிற இடத்துலலாம் இருக்குது. சொல்லப்போனால் அது வந்து நம்மளோட டைமை சேவ் பண்ணியிருக்கு, நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டுட்டு வந்திருக்கு, நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு டெக்னாலஜினால். நம்ம மைனஸை பற்றி அப்புறமா பின்னாடி கடைசியாக பேசலாம். இப்போதைக்கு அதோட பாசிட்டிவ் மட்டும் பேசலாம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா டெலஃபோன் வந்து ஒரு கிராமத்தில் ஒன்று இருக்கும், இல்லைனா வந்து ஒரு வீட்டில் ஒன்று இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தர்கிட்ட 2 மொபைல் இருக்குது. ஒன்று வந்து பர்சனல் யூஸ், ஒன்று வந்து அவங்க ப்ரொஃபஷ்னல் யூஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் டிவியும் இருந்துச்சு. ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு டிவி இருக்கும். அதுவும் எப்பயாவது தான் ஒரு 2 ஹவர்ஸ் அவங்க ப்ளே பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நம்ம லேப்டாப் வரைக்கும் வந்திருக்கோம், கையில் டேப் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜினால் நம்மளுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, நம்மளோட டைம் நிறைய சேவ் ஆகுது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த டெக்னாலஜியோட அடுத்த கட்டம், அடுத்த ஒரு ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம ஃபோனில் வந்து ஆரம்பத்தில் 1G இருந்துச்சு, 2G, 3G, 4G வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கும். கூடிய விரைவில் 5G வரப்போகுது, ஆன் தி வே. ஸோ அதே மாதிரி தான் இந்த டெக்னாலஜிலையும் வந்து நிறைய ஜெனரேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஜென்ரேஷனாக வடிவமாக வந்தது தான் இந்த ஏஐ. டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லுவாங்க, இது எந்திரன் படத்தில் வர ரோபோ. ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு முன்னாடியே வந்து இங்கிலீஷில் ஐ ரோபோ அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதாவது 2004 16th ஜூலையில் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்க்க போகிற இந்த ஏஐ டாப்பிக்கை அப்படியே இந்த பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படம். இதுதான் ஃப்யூச்சரில் வரப்போகுது, வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டர் உண்மையாகவே பயங்கர டேலண்ட்டு. எப்படி அட்வான்ஸாக யோசிச்சிருக்காருன்னு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். இது சிம்பிளாக நான் 2 லைனில் சொல்லிடுறேன். ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்சர்னில் வந்து நிறைய ரோபோட்ஸ் தயாரிக்கிறாங்க. ஒரு ரோபோ வந்து மல்டிபிள் ரோபோட்ஸ் தன்னைத்தானே உருவாக்கிக்கும், அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அதில் மெயினாக வந்து 3 ரூல்ஸ் வச்சுருக்காங்க, 3 முக்கியமான ப்ரோட்டோக்கால் மாதிரி, இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஒன்று வந்து ஹியூமன்ஸ், மனுஷங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஓவர்டேக் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்கள் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்னனாலும் செய்யலாம். லா 1 லா 2 வந்து கான்ட்ரோவர்சியாக வந்துடும். அதாவது இந்த 2 லாவ வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் 3வது லாக்கு போகலாம் அப்படின்னு ஒரு மாதிரி 3 லாஸ் வச்சு தான் அந்த ஃபுல் படமுமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த ரோபோ வந்து ஒரு சில ரோபோஸ் வந்து அப்படியே ஹியூமன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போய், மனுஷங்களுக்கு அகெயின்ஸ்டாக போய் மனுஷங்களை கொல்லணும், அவங்க தான் வந்து இந்த உலகத்தில் ஆட்சி செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாறிடும் ரோபோட்ஸ் எல்லாம். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த விஷயத்தை வந்து எப்படியாவது கன்வே பண்ணணும் ஹீரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சேவ் பண்ணிடுவார். ஸோ ஃப்யூச்சரில் பின்னாடி அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் ஹோலோகிராம் டெக்னாலஜி மூலமாக வந்து சொல்லுவார் ஹீரோ கிட்ட. அண்ட் ஹீரோ அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அதுலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணுறாரு கடைசியில். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரோபோ சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் வந்து ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் எங்களுக்கு ஆர்டரே. நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதே சமயத்தில் லா 1 லா 2 கான்ட்ரோவர்சி ஆச்சுன்னா லா 3க்கு நாங்கள் போவோம் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லும். அது மட்டும் இல்லை, டு ப்ரொடெக்ட் ஹியூமன்ஸ்
யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் சம் லைஃப் அப்படின்னு சொல்லும் அது. அந்த மாதிரி ரொம்ப அழகா பேசும் அது. அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபன்னியா இருக்கும் படத்தில பார்க்கும்போது. பட் ரியல் லைஃப்ல இப்படி ஒரு வேளை வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, இன்னொரு சின்ன உதாரணம் இது எனக்கு வந்த ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ். அதாவது என்னன்னா, ஒரு பெர்சன் வந்து ஆன்லைன்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்றதுக்காக அவரு வந்து மொபைல் எடுக்குறாரு. அப்போ மொபைல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது ஒரு பிஸ்ஸா ஆர்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு. அப்போ பதில் வருது ரிப்ளை. ரிப்ளை வந்து என்ன பதில் வருதுன்னா, "சாரி இந்த இந்த பர்ட்டிகுலர் ரெசிபி உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. உங்களோட கலோரி வந்து இப்போ பீக்ல இருக்கு" அப்படின்னு பதில் வருது. உடனே அந்த பெர்சன் வந்து கேட்குறாங்க. "அ அப்படியா? அப்போ ஓகே. நான் வேற ஏதாவது போறேன்." "அது சரி. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்?" அப்படின்னு சொல்லி அந்த பெர்சன் கேட்குறாங்க. அதுக்கு அந்த சாஃப்ட்வேருங்கிறது ஒண்ணும் இல்ல. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த சாஃப்ட்வேர் வந்து ரிப்ளை பண்ணுது. என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னா, "நீங்க வந்து லாஸ்ட் வீக் வந்து நான்வெஜ் சாப்பிட்டீங்க. இத்தன டைம் சாப்பிட்டுருக்கீங்க. அதனால உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் இந்த டேப்லெட் வாங்கியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஏ டூ இசட் ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இது வந்து ரியலாவே நடந்த ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இது ஃபாரின்ல நடந்துச்சு. அது அந்த இன்ஃபர்மேஷன் நெட்ல இருக்கு. நான் வந்து சும்மா அது என்னங்கிறத மட்டும் சொல்றேன். ஒரு வீட்ல வந்து ஒரு பொண்ணு, அம்மா, அப்பா இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு எப்பவுமே ஆன்லைன்ல தான் எல்லாமே வந்து ஷாப்பிங் பண்றதாகட்டும், எதுனாலும் எல்லாமே ஆன்லைன் தான். ஒரு நாள் வந்து திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது. எப்படின்னா, அதாவது என்னன்னா, பிரெக்னன்சி டேப்லெட்ஸ் வருது. அவங்க அப்பா வந்து ஷாக் ஆயிட்டாங்க. "என்னடா இது பொண்ணு காலேஜ் தானே படிச்சுட்ருக்கா" அப்படின்னு. அதாவது ஃப்யூச்சர ப்ரெடிக்ட் பண்ணி, அட்வான்ஸா வந்து அவங்களுக்கு அந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னது ரொம்ப ஃபன்னியா இருந்தது அந்த எக்ஸாம்பிள். ஆனா அது உண்மையாவே நடந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி உள்ள வரும்போது, நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியம் இருக்கும். சொல்லப்போனா அது கோர்ட்ல போய் அ சாட்சி சொன்னாலும் சொல்லும். அந்த சாட்சியும் செல்லுபடியாகும். அந்த அளவுக்கு ஏஐ வந்து மக்களோட மக்களா வந்து மிங்கிள் ஆக போகுது கூடிய விரைவில. அண்ட் இதில இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, பொதுவா வந்து நம்மள பத்தி யாருக்காவது தெரியும் அப்டின்னா, அது நம்ம அம்மாவா இருக்கும். இல்லன்னா நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஆனா ஃப்யூச்சர்ல உங்கள பத்தி ஏ டூ இசட் தெரிஞ்சுக்க போறது யாரு அப்டின்னா, இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒண்ணும் இல்ல சிம்பிள். இப்போ நீங்க வந்து யாகூ மெயில் ஓப்பன் பண்றீங்க, இல்ல நீங்க YouTubeலயே வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்டின்னா, பார்த்துட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிடுறீங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அந்த நெட்ட ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா, YouTubeல போம்போது, நீங்க எந்த வீடியோவ பார்த்து சம்டைம்ஸ் லைக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா அது யோசிக்கும். உங்கள வந்து உடனே வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுரும். அதாவது அஸ்ட்ராலஜர விட மோசம்னு சொல்லலாம் ஏஐ. உடனே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகே இந்த பெர்சன் வந்து இந்த வீடியோக்கு லைக் குடுத்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரி வீடியோஸ்லாம் புடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இதெல்லாம் பாருங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இன்ஃபேக்ட் யாகூ மெயில் நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு ரைட் சைட் ஸ்க்ரீன்ல நீங்க பார்ப்பீங்க. நெறைய அட்வர்டைஸ்மென்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மென்ட் எப்படி ஏன் பர்ட்டிகுலரா அந்த அட்வர்டைஸ்மென்ட் வருதுன்னா, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல அத கிளிக் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன வந்து நீங்க தேடி இருப்பீங்க. அது வந்து இங்க வரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா இன்ஃபேக்ட் நம்மளோட அம்மா கூட நம்மள அந்த அளவுக்கு நோட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்து நம்மள நோட் பண்ணும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஒரு ஆப் இப்ப இன்ஸ்டால் பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்து படிச்சு பார்க்க மாட்டோம். பேசிக்கா நம்ம அதுக்கு டைமும் ஒதுக்குறது இல்ல. நம்ம உடனே டக்குனு என்ன பண்ணுவோம், எல்லாமே அலோ அலோ குடுத்துருவோம், அக்செப்ட் குடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல தான் விஷயமே இருக்கு. ஆனா நம்ம வந்து ஓகே நம்மகிட்ட என்ன பெரிய பணம் இருக்கா? நம்மகிட்ட என்ன அக்கவுண்ட்ல அவ்ளோ பணம் இருக்கா? அதனால கவலைப்பட வேணாம். நம்ம பாட்டுக்கு போலாம். இதெல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ் தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா சொல்லுவோம். ஆனா உண்மை என்ன அப்டின்னா, நீங்க அலோ அப்டிங்கிற அந்த ஒரு வார்த்தையில உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வந்து அங்க பேக்கப் வந்துரும். ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது அந்த பேர்லயே இருக்கு பார்த்தீங்களா? ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஒரு செயற்கையான விஷயம் தான். ஆனா புத்திசாலித்தனமா யோசிக்கும். ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க கேம் விளையாடுறீங்க அப்படின்னா, அந்த கேம் உங்களோட ஆப்போசிட் விளையாடுறது வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியால வந்து ஆம், நீங்க வந்து பர்சனலா ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அதையுமே வந்து அது நோட் பண்ணிக்கும். அதுதான் நான் சொன்னேனே முதல்ல, உங்க அம்மா வந்து உங்கள அந்த அளவுக்கு நோட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து நம்மள வந்து பயங்கரமா நோட் பண்ணும். ஒரு ஒரு செகண்டும் நம்ம என்ன செய்றோம், நம்ம என்ன திங்க் பண்றோம் அப்படிங்கிறத அது ஜட்ஜ் பண்ணும்.
ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா, இது எல்லா இடத்துலயும் வரும். இன்ஃபேக்ட் இப்போவே நெறைய இடங்கள்ல வந்து ஹோட்டல்ஸ்லலாம் வந்து அந்த சர்வரா வந்து இந்த ரோபோட்ஸ் வந்துருச்சு. அதே மாரி என்டர்டெயின்மென்ட் பிளேஸ்ல வந்து ரோபோ வந்து கைடா வருது. டூரிசம் கைடுக்கு பதிலா ரோபோட்ஸ் வந்துருச்சு. காமர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷாப்பிங் பண்றதுலேருந்து எல்லாமே இன்னைக்கு ஏஐ தான். அதே மாரி நீங்க டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அதில அந்த பிரைஸ பிரெடிக்ட் பண்றதும் வந்து ஏஐ தான். இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இவ்ளோ சார்ஜ் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு. அதே மாரி ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ரோபோட்ஸ் வந்து டாக்டர்ஸோட வேலைய பாதியாக்கிருச்சு. ஏன்னா வந்து ரோபோட்ஸ் தான் வந்து ஆப்ரேஷனே பண்றாங்க. அதில நெறைய இது சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்ஃபேக்ட் வந்து நீங்க வந்து இப்போ ஏதாவது வீட்ல இருந்து நீங்க வொர்க் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா யாராவது வேணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க புதுசா ஒரு ஆள தேட வேணாம். நீங்க ரோபோவ வச்சுக்கலாம். அதே மாரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு வந்து எம்ப்ளாயீஸ்லாம் வேணாம். அவங்களுக்குலாம் என்னால சம்பளம் குடுக்க முடியாது. கட்டுப்படி ஆகல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ரோபோட்ஸ் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த மாரி வந்துருச்சு நெறைய இடங்கள்ல. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்மளோட வேலைகள தட்டி பறிக்கிறதுக்காகவே இந்த ரோபோட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க படத்துல மக்களா அந்த ஸ்டேஜ்ல நின்னுட்டுருக்காங்க. அதில நடுவுல சாரி கட்டிட்டு அழகா இருக்கிறது வேற யாரும் இல்ல. அதுவும் ஒரு ரோபோ தான். அந்த ரோபோ பேரு சோஃபியா. இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்டின்னா, இந்த ரோபோவுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் குடுத்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ரோபோ வந்து எங்கனாலும் ட்ராவல் பண்ணலாம், ஓட் போடலாம், இன்ஃபேக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரில குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து இப்போ நீங்க சிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. iPhoneல சிரி, அப்புறம் Google வாய்ஸ் சாஃப்ட்வேர் இது எல்லாமே வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி கான்செப்ட்ல வரும். இதுவும் வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேக்ரவுண்ட் தான். அண்ட் நம்ம சுந்தர் பிச்சை ஐயா வந்து ஆல்ரெடி நெறைய ப்ராஜெக்ட்ஸ் இதில சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்யூச்சர்ல வந்து நம்ம ஹியூமன் பாப்புலேஷன விட ரோபோட் பாப்புலேஷன் அதிகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ கூடிய விரைவில நெறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கான்செப்ட்ட கொண்டுட்டு வர போறாங்க. அதுக்காக பேங்க் லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். பட் அதிகப்படியான ஆபத்து இருக்கு இதுல. ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப குறையும். ஏன்னா, அவங்களோட அந்த ஏஐ கான்செப்ட்டே அதுதான். இப்ப நம்ம வந்து ஒரு 100 பேர் ஒரு வேலைய வந்து செய்றோம் அப்படின்னா, இது வந்து 5 செகண்ட்ஸ்ல செஞ்சு முடிச்சுரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாரி இருக்கும்போது, அவங்க ஏன் வந்து ஹியூமன்ஸ ரெக்ரூட் பண்ணணும்ல? ஆல்ரெடி வந்து நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கான்செப்ட்ட உள்ள கொண்டுட்டு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டொமைன்லயுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து கூடிய விரைவில வந்து ஆன் தி கோல இருக்கோம்னு நெனைக்கிறேன். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோல இதோட பேக் டு பேக் வீடியோஸ் வரப்போது. அதில வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ பத்தி ஹிஸ்ட்ரி ஃபுல்லா ஏ டூ இசட் நெறைய டெக்னிக்கல் டெர்ம்ஸோட நல்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். தேங்க் யூ.